ஒடிசாவில் 3 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மோதி மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 260க்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரெயின் வந்து மெயின் ட்ராக்ல வந்து லூப் ட்ராக்ல போய் குட்ஸ் ட்ரெயின் மேலே மோதுனது தான் காரணம். அதனால தான் மிகப்பெரிய விபத்து நடந்து அது வந்து 3வது ட்ரெயினில் போய் பெட்டி மோதிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா இதுக்காக 5 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழுவில் ஏகே மகன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லூப் ட்ராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சிக்னல் விழறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டீரெயில் ஆயிடுச்சு, அதாவது தடம் புரண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸை வந்து அவர் நேற்று சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு 128 கிலோமீட்டர் போகிற ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டீரெயில் ஆகி அதுவும் வந்து அந்த டீரெயிலான ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா லூப் ட்ராக்ல போக வைப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை.